लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गुरुः प्रपद्ये नरवद्यानां सद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शरगोपमीश्वरं श्रीमद्रङ्गशतादिसंविवरारुद्धागमान्तद्वयं श्रीमद्वीरलघुद्वगाद्यरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवंशदेशीयतेः कारुण्यवीक्षात्फलं सेवे रङ्गगिरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयचिन्तकटाक्षलब्धत्रय्यन्तसारमनोद्यमनं बुधाब्जं नारायणाद्यं श्रीरङ्गनाथविजयकरमाश्रयामः। स्मृतेषि लक्ष्मीः सुमदीवपादुका सेवक श्रीवञ्चडगोपश्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवञ्चडगोपश्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः। பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலில் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எண்ணிலமை கண்டும் இறங்காரே யாமாவில் மண்ணு மணலூர்வன் வந்து போன வாரம் வந்து என்னுடைய பெண்மையும் என்னலனும் என்முளையும் கண்ணவில் தோல் காளையை காமன் கருப்பு சிலை வளைய கொன்னவிலும் பூங்கனைகள் கோத்து போதவனைந்து தன்னுடைய தோல் கழிய வாங்கி தமியே என்மேல் என்னுடைய நெஞ்சே எண்ணிதனை காப்பீர் தான் இல்லையே மால் விளையின் துண்ணு பிடரிழுத்து தூக்குண்டு வன்தொடரால் தண்ணீர் மின்மிழுத கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நாவொழியாது ஆடும் அணிமணியின் இன்னிசை ஓசையும் வந்தன் செவிதனக்கே கொன்னவிலும் எக்கில் பொடிதாய் நெறிதாகும் எண்ணிதனை காக்குமா சொல்லீர். அதுவரை பார்த்தோம். இப்போ பெருமாளை பிரிஞ்சிருக்கிற காலத்துல தனக்கு வந்த மடல் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த நோயை பற்றி விவரணம் பண்ணார். சாயங்கால வேளையில காளையினுடைய கழுத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணியினுடைய ஓசை காமோத்தீபனத்தை பண்றதுன்றது காப்பியங்களை சொல்லக்கூடியது. அது பகவத் விஷயத்துல தனக்கு பக்தியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட இந்த நோயை விளைவித்தவன் யார் என்பதை மேல் பாசுரத்தால சொல்ல ஆரம்பிச்சார். இது விளைத்த மன்னன் நறுந்துழாய் வாழ்மார்பன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூன் திகழ்வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை. இதிலிருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய விவாவதார வைபவங்களையும் அர்ச்சாவதாரத்தையும் சாய்க்கு போறார். இது விளைத்தவன், இப்படிப்பட்ட காதல் நோயை விளைவித்தவன் யார் என்று சொன்னால் இது விளைத்த மன்னன் நருங்குழாய் வாழ்மார்பன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும்பூன் திகழ்வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணைகட்டி மன்னன் இராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரளச் சரந்துறந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை. மேல சாட்சியிலே போகிற இது விளைத்த சென்றல் காற்று அன்றினுடைய குரல் ஓசை விடைமணி, விடைனா ரிஷபம், விடைமணியோட ஓசை நிலா முதலியவற்றினாலே அபலை மேலே படையெடுத்து வரும்படி, இவற்றையெல்லாம் அபலையான என் மேலே படையெடுத்து வரும்படியாக செய்த தனி வீரன் நறுந்துழாய் வாழ்மார்பன். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மார்பிலே மனம் கமழக்கூடிய திருத்தாய் தரித்தவன், மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன், சந்திரனுக்கு ஏற்பட்ட க்ஷயரோகத்தை போக்கியவன். அதுவரை போன வாரம் பார்த்தோம். காயாவின் சின்ன நரும் பூந்திகழ் வண்ணன், காயாம்புனுடைய மனம் கொண்ட காயாம்பினுடைய வண்ணத்தை உடையவன். வண்ணம் போல் அன்ன கடலை, தன்னுடைய வண்ணம் போல் அண்ணன்னா ஒத்த என்ற அர்த்தம், பொருத்தமுடைய என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட தன்னுடைய வண்ணத்தை ஒத்து இருக்கக்கூடிய கடலை மலை, அந்த காம்பீரியம் கடலுக்கும் பகவானுக்கும் வண்ணத்துல ஒத்துமை, காம்பீரியத்துல ஒத்துமை. அத மாதிரியாக எல்லா ரத்னம் முதலியவற்றை தன்னிடத்திலே பெற்றிருத்தல், இவை பெரியதாக இருத்தல், இதுக்கு ஒத்துமை. அப்படிப்பட்டவன் மலையிட்டு அணைகட்டி, அப்படிப்பட்ட கடலை மலையினாலே குரங்குகள் நடந்து செல்லும்படியாக கல்லினாலே அணை கட்டி அதனுடைய காம்பீரியத்தை அழிக்க செய்து. பகவான் நினைச்சாங்கன்னா சமுத்திரத்தினுடைய காம்பீரியத்தை கூட குரங்குகளை கொண்டு அடக்க முடியும் அப்படின்னு சொல்ற ரீதியில மன்னன் இராவணனை அவன் அபிமானம்
தான் அரக்கர்களுக்கு தலைவன் என்று அபிமானம் கொண்டிருந்த ராவணனை மாமண்டு வெஞ்சமத்து, மா என்கிற தமிழ் சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு. பெரிய அப்படின்னா மாமலை அப்படின்லாம் சொல்லும்போது மா என்று சொன்னா 4 கால் பிராணிக்கு மான்னு ஒரு மா என்ற சொல்லுக்கு 4 கால் பிராணின்னு ஒரு அர்த்தம். அது 4 கால் பிராணின்றது 3 படையில இருக்கிறதுனால இங்க குறிப்பாக என்ன சொல்றது, பெரிய படையை சொல்றது. ராஜாக்கள் 4 விதமான படை வச்சிருப்பா. தேர்ப்பட, குதிரைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை. இதுல காலாட்படை தவிர மற்ற 3த்துக்கும் 4 கால் பிராணி தேவை. தேருக்கு குதிரை தேவை, தனியாவே குதிரைப்படைக்கு குதிரை தேவை, யானைப்படைக்கு யானை தேவை. யானை 4 கால் பிராணி, குதிரையும் 4 கால் பிராணி. அப்ப 3 சேனைக்கு 4 கால் பிராணி தேவை. காலாட்படைக்கு மட்டும் தேவையில்லை. அப்ப மாமண்டு அப்படின்னு சொன்னா 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். 4 படையில 3 படையில 4 கால் பிராணி சம்பந்தப்பட்டது. அப்போ பல பேர் போயிட்டு இருக்கா. அதுல ஒரு சில கொடை எடுத்துக்காத போறா. ஆனா பெரும்பாலானவா கொடை எடுத்துட்டு போறா. 10 பேர் நடந்து போயிட்டு இருக்கா. அதுல ஒத்தந்தான் கொடை எடுத்துட்டு போல, அதாவது 2 பேர் கொடை எடுத்துட்டு போல, 8 பேர் 9 பேர் கொடை எடுத்துட்டு போறா. அப்படின்னா சத்தினாகா தட்சந்தி அப்படின்னு சொல்றோம். கொடை வச்சுட்டு இருக்கவா போறா அப்படின்றோம். அப்போ ஒத்த 2 பேர் குறவா இருக்கிறவால விட்டுடுவோம். பெரும்பாலானவா கொடை வச்சிருந்தா கொடை வச்சுட்டு இருக்கவாலாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சேர்த்துருவோம். அது மாதிரி 3 படைக்கு 4 கால் பிராணியுடைய தேவை இருக்கிறதுனால அந்த மாமண்டு, அதாவது பிராணிகள் மண்டி இருக்கிற வெஞ்சமம், வெஞ்சமம்னா யுத்தம் அப்படின்னு சொல்றதுனால அது 4 படையும் சொல்லும். அதாவது காலாட்படையும் சேர்த்து சொல்லும். ஆகினாலே யானை, குதிரை இங்கு உபலட்சமா 4 வகை சேனையும் குறிக்கிறது. 4 வகை சேனையையும் நெருங்கி இருக்கும்படி மண்டி இருத்தல், மண்டுதல் அப்படின்னா சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வெஞ்சமத்து யுத்தத்திலே, அதுவும் சாதாரண யுத்தம் இல்லை, பெருமாளுக்கும் ராவனுக்கும் நடந்த யுத்தம் வால்மீகி பகவான் சொல்லும் பொழுது யுத்தம், வாக்கியார்த்தம், கல்யாணம் இது எல்லாமே சமமான பலம் கொண்ட வாழ்க்கைகள் இருக்கும்போது தான் ரசிக்கும். வாக்கியார்த்தம் சொல்றா ஒருத்தன் நல்ல வித்வான், இன்னும் ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாதவன். இவன் 2 பேருக்கோட வாக்கியார்த்தம் வச்சா நல்லா இருக்காது. அங்க இருக்கிறவன் கேள்வி கேட்கறதுக்கணும், அதிகம் சமாதானம். இவன் எதை சொன்னாலும் அதை கேட்கறவனா இருந்தான்னா எதிர்பட்டுல இருக்கவன், அப்ப பிரயோஜனம் இல்லை. அவன் சொல்றதுல இவன் கேள்வி கேட்கணும், அதுக்கு அவன் பதில் சொல்லணும். அப்பதான் வாக்கியார்த்தம் ரசிக்கும். அப்போ வாக்கியார்த்தம் சொல்றவன், வாக்கியார்த்தம் கேட்கறவன் 2 பேரும் விவாதம் பண்ணும் பொழுது அப்படி இருந்தாதான் அந்த விவாதம் ரசிக்கும். விவாதமும் 2 பேருடைய குடும்பமும் ஒத்து போனோம். கைகாலத்துல எதுக்கு அந்த குலம் கோத்தெல்லாம் பார்த்து பண்றது அப்படின்னு சொன்னான்னா, இவா பிறந்து வளர்ந்த கல்ச்சரே ஒண்ணு, அவா பிறந்து வளர்ந்த கல்ச்சரே ஒண்ணு. அப்படின்னா எப்படி அவ சேர்ந்து அங்க வாழ முடியும்? இன்னொன்னு, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணது காரணம் என்னன்னா, சின்ன வயசுல போனா அட்ஜஸ்ட் ஆயிடுவான் அந்த சூழ்நிலைக்கு. அப்படி இல்லாட்டா விவாகம் ரொம்ப கெட்டு போயிடும். இந்த விவாகமானது இவா பொண்ணு பிறந்து வளர்ந்த சூழ்நிலையும் பிள்ளை பிறந்து வளர்ந்த சூழ்நிலையும் ஒன்னா இருக்கணும். அதுதான் முடிஞ்சவரை என்ன பண்ணுவோம்னா, சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் கல்யாணம் பண்ணா இந்த பிரச்சனை வராது. ரொம்ப தள்ளி இருக்கிற தேசத்துல கல்யாணம் பண்ணா இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா தேசாச்சாரம் மாறுபட்டுரும். சாஸ்திரம் அனுமதிச்சதுல கூட ரொம்ப தள்ளி இருக்கிற தேசத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஏன் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் அனுமதிச்சிருக்கலாம் அந்த கல்யாணத்தை. வடதேசத்துக்காராலும் பண்ணா வடதேசத்துக்காரோடைய ஆச்சாரமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த குழு அந்த சூழ்நிலைக்கு அப்படி இருக்கும். அது இவாளுக்கு செட் ஆகாது. அப்போ ஏறக்குறைய ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை உடைய சாப்பாடு, துணிமணி, வாழ்க்கை முறை இதெல்லாம் ஒத்து போகக்கூடிய 2 குடும்பமா இருக்கணும். அந்த 2 பேரும் பக்தால், 2 பேர் ஒருத்தர் ஆஸ்திகால் நாஸ்திகால் இருந்தா பிரச்சனை வரும். அப்போ விவாகமோ விவாதமோ அது மாதிரி யுத்தம் கூட ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பெரிய பலசாலியான தேசம், ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட சண்டை போட்டா அதுல போய் என்ன இருக்கு? அப்படி இருக்கக்கூடாது. இப்ப விவாகம், விவாதம், யுத்தம் இதெல்லாம் சம பலம் கொண்டவா அவாக்குள்ளதான் சோபிக்கும்னு சொல்லுவா. இப்போ பெருமாள் கிட்டயே சண்டை போடுறான் அப்படின்னு சொல்ற போது, ராவண யுத்தத்தை வால்மீகி பகவான் சொன்ன போது
ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவான்னு சொல்லிட்டார். அதுக்கு உதாரணம் கொடுக்கணும்னு ரொம்ப அழகா உப்புமா காளிதாசஸ்யான்னு சொல்றோம். காளிதாசனுக்கும் கூட ஓமை எப்படி சொல்லணும்னு காட்டி கொடுத்தவர் ஆதிகவி. அவர் பல இடங்கள்ல அழகழகான ஓமை, அந்த வால்மீகி ராமாயணத்துக்கு கூடிய ஓமைலாம் ரொம்ப அழகா இருக்கும். அடிக்கடி நிறைய ஓமை கொடுத்திருப்பார். இந்த காளிதாசனுக்கெல்லாம் ஓமை கொடுக்கணுன்றதுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர் ஆதிகவியா இருந்தார். அப்படிப்பட்டவர் என்ன பண்ண, இந்த இடத்துல ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்திரனுக்கும் பத்ராசுரனுக்கும் இருந்தது மாதிரி அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா பல இடங்கள்ல பிரசித்த யுத்தங்கள் இருக்கு. ஆனா அதை விட்டு என்ன பண்ணிட்ட, ராமனுக்கும் ராவனுக்கும் நடக்கிற யுத்தமானது ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அப்படின்ட்டு. அப்படின்னா இதுக்கு சமமான ஒரு யுத்தத்தை பார்க்கவே முடியாதுன்றது. அப்படின்னா பெருமாளிடத்துல சண்டை போடுற அளவுக்கு அவனுக்கு அந்த சக்தி இருந்திருக்குன்றதும் தெரியுது. அதனால ராமராவண யுத்தம் மாமண்டு வெஞ்சமம். அதுக்காக என்ன சாதினா, ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோரிவா, ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு சமமா ஒரு யுத்தம் லோகத்துல பார்க்கவே முடியாது, ஊமை கொடுக்கவே முடியாதுன்றதுக்காக அதையே ஊமையாக கொடுத்தார் அவர். அதை அவர் சொன்ன விதம், இந்த ராமராவண யுத்தத்துக்கு சதுசமான யுத்தம் முன்னாடி நடந்ததில்லை, பின்னாடி நடக்காது. அப்படி சொன்னா ரசம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல முடியும் அந்த யுத்தத்துக்கு. அந்த யுத்தம் அவா 2 பேருக்குள்ள நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுன்னு சொன்னார். அது மாதிரி மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் 10 பொன்முடிகள் 10 புரள. அப்போ அவன் என்ன பண்ணா, கேவலம் மனுஷனாவே நினைக்கல. அவன் மனுஷாலால வரம் கேட்டுக்கவே இல்லை. அதுக்காக என்ன பண்ணா, பொன்முடிகள் 10 புரள, 10 தலையையும் உயிரையும் 10 புரள அப்படின்றதுனால அந்த 10 புரண்டதுன்னு ஒண்ணு, 10 உயிரும் புரள உடம்பை விட்டு பிரிச்சான். அல்லது 10 தலைகளும் ஒன்ன விடாம, அந்த அனுத்த சமுச்சயம் உம்முக்கு 2 உண்டு. அந்த உண்மை என்ன சொன்னா, சொல்லாததையும் கூட்டிக்க சொல்லும். அதுதான் சொன்னத 10 உருளை அப்படின்னா 10 கொத்தா விழுந்தது. அத்திரம் அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதிர, 10 கீழே தொப்புன்னு விழுந்தது, பனங்கா மாதிரி விழுந்தது. அப்படி ஒரு அர்த்தம். ஒண்ணு ஒன்னா தனித்தனியா பசுநாய் கழிச்சு உருள, அந்த வெட்டின வேகத்துல பனங்கா உருள மாதிரி. அதுதான் பனங்கா உருள சாட்சியர். இதே கல்யாண பனங்கனி உதிர. பனங்கா என்ன பண்ணுவான்னா, பனங்காவை பிரிக்க முடியாது அந்த இதுல இருந்து. அங்க மேலேந்து என்ன பண்ணுவான், கீழே பனங்கா விழுந்துட்டுனா கத்தியாலே பிரிக்க முடியாது, குதிகாலால உதச்சுதான் பனங்காவை பிரிக்கணும் அந்த நுங்கு எடுக்கிறதுக்கு. அதுக்காக என்ன பண்ணுவான், கீழே கயரை கட்டி கீழே இறக்கிட்டு, இப்பெல்லாம் என்ன பண்றான், பெங்களூர்ல பனங்காய் விற்கணும், சேலத்துல இருந்து அந்த கயரை கட்டி பனைமரத்துல இருந்து கீழே இறக்கி, ஏன்னா மேலேந்து அவன் அதை விட்டான கொலைய 50 பனங்காவும் தனித்தனியா ஓடி போயிடும். அப்படி இல்லாட்டா காலால உதச்சுதான் அதை எடுக்க முடியும். அப்படி தனித்தனி பனங்காவா உதிச்சுட்டா டிரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டம்ட்டு கயத்துல கட்டி கீழே இறக்கி கொண்டு வரான். ஆனால் பொதுவா கிராமத்துல அவ சாப்பிட போறான்ற போது ஒரு வேலையை குறைச்சிக்கிறதுக்காக ஒரு கொலையில ஒரு 50 பனங்கா இருந்தது அப்படின்னா 50 பனங்காவையும் தனித்தனியா அப்புறம் ஒரு தடவை பிரிச்சு அப்புறம் நுங்க எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், மேலேந்து கட்டிட்டு அந்த ஏறக்குறைய 30 அடி 40 அடி மரம் இருந்தா 40 அடி மரத்து மேலேருந்து வெட்டி விட்டானா அந்த கொலை கீழே விழுந்தா ஒரு 100 அடிக்கு தனித்தனியா பிரிஞ்சு ஓடிடும் அந்த காயெல்லாம். அப்படி அது என்னன்னா, அந்த கொலை பூமியில படும் பொழுது சைமல்டேனியஸா எல்லா காயும் உதிர்ந்து ஓடும். அதை உதாரணமா கொடுத்தார் இதே கலியன். வாங்கு நேர் சரத்தால் பனங்கனி போல பருமுடி உதிர வில்வளைத்தோன் என்று பனங்கா கொலைய பனைமரத்துல இருந்து கீழே தள்ளினா அது எப்படி க்ஷணகாலத்துல எல்லாம் உதிர்ந்து ஓடுமோ அப்படி ஓடிச்சுன்னு சாட்சியார். அது மாதிரி 10 புரளன்றதுக்கு அந்த 10 ஒரே சமகாலத்துல உருளைன்னு ஒரு அர்த்தம். அதாவது அதோட அவன் உயிரும் புரள என்று அர்த்தம். அனுத்த சமுச்சயம்னா அந்த சகாரம் இருக்க ஆல்சோ, அதுல சொன்ன விஷயத்தை கூட்டியும் கூடும், சொல்லாத விஷயத்தையும் கூட்டும். சபித்ராஜ பரித்தியக்தா, காகாசுரன் அப்பாவாலும் விடப்பட்டான். அங்க அனுத்த சமுச்சயம் தான் பண்ண முடியும். இங்க 10ன்றதுக்கு
ஒண்ணு ஒண்ணு ரெண்டு விழுந்தது, ரெண்டு தொங்கிட்டு இருந்தது, அப்புறம் ரெண்டாவது அம்பு பட்ட போது விழுந்தது, அப்படிலாம் இல்லை. 10ன்றது ஒரு அர்த்தம். இங்க உக்த சமுச்சயம் பண்ணலாம், அனுக்த சமுச்சயம் பண்ணலாம். சொன்னவற்றை கூட்டுதல், சொல்லாதவற்றை கூட்டுதல் என்று உண்மைக்கு பிரயோஜனம் இருக்கு. இப்ப இங்க 10ன்ற இடத்துல 2 சொல்லலாம். அந்த 10 தலையும் ஒன்னா விழுந்ததுன்னு சொல்றத நோக்கம் இருக்கலாம். அந்த 10 தலைகளோடு உயிரும் கீழே விழுந்தது, உயிரும் போச்சுன்னு சொல்லலாம். சொல்லாத ஒரு சில இடங்களை அனுக்த சமுச்சயம் மட்டும் பண்ண முடியாது. சபித்ராச்ச பரித்யக்தா, அப்பாவாலேயும் விடப்பட்டான். காக்கா சொல்லணும்னா அப்போ உக்காரம் என்ன சொல்றது, அம்மாவால் விடப்பட்டான்னு அர்த்தம். மாதாங்கிற சப்தத்தை பயன்படுத்தாம ஒரு சகாரமே அப்பாவை சொன்னா அம்மா அம்மான்றதை தானா காட்டும், அப்படி இங்க எடுத்துக்கலாம். ஆகினால 10ம் புரளை சரம் துறந்து முளைக்க முளைக்க அது உண்டாகிட்டே இருக்கிற இவனும் அப்படியே கொத்து கொத்தா விழுந்துட்டே இருக்கும்படியாக மேலும் மேலும் அத்திரம் அரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதித்ததோன்னு பண்ணி தென் உலகமேற்றுவித்த சேவகனை. தென்னுலகம் என்பது யமலோகம். தென்புலத்தார் அப்படின்னு சொன்னா பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய கடன். திருக்குறள் எல்லாத்துலயும் சொல்லும். அதனால தென்னுலகம், யமலோகத்துக்கு தென்னுலகம்னு பேரு. அதனால தென்னுலகமேற்றுவித்த சேவகனை, யமலோகத்துக்கு இவனை அனுப்பிய சேவகம், சேவகமுடையவனை, வீரனை, அப்படிப்பட்ட வீரன், தோளாத தனி வீரனை. மற்றும் இப்படி உண்மை எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஆயிரக்கண் மன்னவன் வானம் வானவரசம் பொன்னுலகும் தன்னுடைய தோல்வழியால் கை கொண்ட தானவனை பின்னோர் அறிவுருவமாகி எரிவிழித்து ஒன்னவிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே வல்லாளன் மண்ணு மணி குஞ்சி பற்றி வரவீர்த்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி தன்னுடைய பொன்னகலம் வல்லுகிறாள், அவனுடைய பொன்னகலம் வல்லுகிறாள் போந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழி படைத்தடக்க வீரனை. அடுத்தது தன்னாலே காதலிக்கப்பட்டு இந்த தென்றல் அன்றில் மால்விடை முதலியவற்றாலே இந்த நோய்க்கு காரணமா இருக்கிறவன் யார் என்று சொன்னால் நிருசிம்மன் என்று சொல்கிறார். நிருசிம்மாவதாரத்தை சொல்றார். ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவரசம் பொன்னுலகும் தன்னுடைய தோல்வழியால் கை கொண்ட தானவனை. லோகத்துல பெரிய ஐஸ்வர்யம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா இன்னொருத்தர் தானம் கொடுத்து கிடைக்கும், மற்ற பணக்காரங்களா கிடைக்கும், பித்ராஜிதமாக கிடைக்கும். அவன் பெரிய பணக்காரன்டா, எப்படி அவன் பணம் சேர்த்தான், இல்ல அவன் பரம்பரை பணக்காரன் அப்படின்டுவா. அவன் பெரிய பணக்காரனா இருக்கானே, எப்படி பணக்காரனானா அவன் அப்படின்னு சொன்னா, அவன் ஏழையா தானே இருந்தான், எப்படி பணக்காரனா? ஆம்பியா பணக்காரன், ஆம்பியா ஒரே பொண்ணு, அவா சொத்து மொத்தம் ஆம்பியா வழி சொத்தெல்லாம் இவனுக்கு வந்துடுத்து அப்படி சொல்லுவா. இப்போ பணக்காரனாட்டுக்கு பல வழி, அப்பா அம்மா பரம்பரையா சேர்த்து வச்ச சொத்து, இல்லைன்னா வேற யாரோ கொடுத்த சொத்து, ஆம்பியா வழியா வந்த சொத்தா இருக்கலாம், இல்ல யாராவது தானம் கொடுத்துருக்கலாம், அப்படிப்பட்ட இருக்கலாம். ஒரு சில என்ன பண்ணுவா, தன்னுடைய புத்திசாலித்தன் தான் உழைப்பால பணக்காரனாவா. பணக்காரன் ஆகிறதுக்கு பல வழி. இவன் எப்படி இவ்வளோ ஹிரண்யகசிபு இவ்வளோ பலம் கொண்டவனாக எப்படி ஆனான்னா, இவனுடைய தோல் வழியாலே இப்படி ஆனான். எல்லா உலகத்துல இருக்கிற தேவதைகளும் நடுங்கும்படியாக ஆனதுக்கு காரணம் தன்னுடைய தோல் வழி. இன்னொன்னு யாரோ ஒருத்தருடைய வரத்தால இல்லை, வரம் கிடைச்சது இவனுக்கு, சாகாததுக்கு தான் வரம் கிடைச்சதே தவிர பிரம்மா கொடுத்த வரம் பகல்ல சாகக்கூடாது, ராத்திரில கூடாது அப்படிலாம் சொன்னது சாகாமைக்கு தான் வரம் கேட்டுனான தவிர தான் இப்படி ஒரு பெரிய இந்திரனெல்லாம் பயப்பட வைக்கிறதுக்கு காரணமானது தன்னுடைய தோல் வழியால. அதை சாய்கிறார். ஆயிரக்கண் மன்னவன், ஆயிரக்கண் மன்னவன், 1000 கண்ணுடைய மன்னவன் இந்திரன், அவனுடைய வானமும் அவனுடைய தேசமும் இந்திரனுடைய சொர்க்கத்தையும், அங்க இருக்கிற உண்மை பூமியை சொல்றது, பூமியில இருக்கிறவாரையும் வானவர்தம் பொன் உலகம், இன்னும் மற்ற லோகங்கள் எத்தனையோ இருக்கு, இந்த லோகம் மாதிரி மற்ற லோகங்கள் இருக்கு, அத்தனை லோகங்களும் தன்னுடைய தோல்வழியால், தன்னுடைய தோல்வழியால் என்று சொன்னதுனால சொத்து பிதராஜிதமா வரா மாதிரியோ யாரோ தானம் கொடுத்து வரா மாதிரியோ இல்லை, தன்னுடைய தோல் வழியால் அவன் உழைச்சு சம்பாதிச்சு பணக்காரனான்னு சொல்ற மாதிரியாக கை கொண்டதானவனை. கை கொண்டது அப்படின்னா என்ன சொன்னா,
தானா விட்டுட்டு போறது. இப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சில தாதா இருப்பான், ஆமா அந்த இடத்துல யாருக்கோ நிலம் இருக்கும், ஒரு நாள் வரான், ஒழுங்கா வாங்கிட்டு நான் கொடுக்குற பணம் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னா, அவன் ரொம்ப பெரிய தாதா அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அவன் ஐயோ இவங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுப்பா, அவன் கொடுத்ததை வாங்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். அவன் அடிமாட்டு விலை கூட கொடுப்பான், அது 1 கோடினா இவன் 50 லட்சம் கூட கொடுத்து கூட வாங்கிக்குவான். அப்படின்னா அவ கிட்ட போய் உங்க நிலமாச்சே நீங்க விற்கிறதா இருக்குங்களா, எனக்கு கொடுக்குறங்களா அப்படின்னா கெஞ்சிலாம் கேட்க மாட்டான். அப்ப அவன் என்ன பண்றான், கை கொண்டதானவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயோ இவங்கிட்டலாம் நமக்கு ஏன்பா சண்டை அப்படின்ட்டு அவனா விட்டுட்டு போயிடுவான். அந்த ஏழையா பாவம் பயந்து விட்டுட்டு போயிடுவான். இது லோகத்துல இன்னைக்கு கூட நடக்கிறது. இந்த ஹிரண்யகசிபு கேரக்டர், ராவணன் கேரக்டர் இன்னைக்கு லோகத்துல சின்ன சின்ன நிலையில இருந்துதான் இருக்கு. அப்படின்னா ஒருத்தன் இந்த இப்பயும் என்ன சொல்றான், ஒருத்தன் வந்துட்டு இந்த பூமி அவன் தனக்கு ஆகணும்னு நினைச்சான்னா அதை மிரட்டி வாங்கிடுறான் அவங்கிட்டன்னு சொல்றாரு. அது மாதிரி தன்னுடைய தோல் வழியால் அவளே என்ன பண்ணுவா, இவன் வந்துட்டானா இப்ப இவங்கிட்ட சண்டை போட முடியாது விட்டுலான்னு விட்டுடுவா. அது மாதிரி கை கொண்டதானவனை, அப்போ கை கொண்டதானவனை பின்னோர் அறிவிடுவாய். பின் அப்படின்னு சொன்னதால என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை திருந்துவானோ. பெருமாள் எப்பயும் தப்பு பண்றவால உடனே வந்து லோகத்துல எதிரி தப்பு பண்ணான்னா விட்டுடு, கண்டுக்காம விடு கொஞ்ச நாள். ஏன்னா எதிரி தப்பு பண்ணும் பொழுதே நாம சொல்லி திருத்த ஆரம்பிச்சோம்னா அவன் திருந்துவான். அவன் எப்ப எதிரியோ அவனை அழிக்கணும்னு நினைச்சா தப்பு பண்ணும்போது உனக்கு தெரிஞ்சா கூட வாய மூண்டு இருந்துடு அப்படின்னு லோகத்துல சொல்லுவான். அப்பதான் அவன் மாட்டிப்பான் அப்படின்னு. இவன் எப்படி இருக்கா, பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. ஒருவேளை திருந்துவணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி. ராமன் விஷயத்திலேயே இன்று போய் நாளை வான்னு சொல்ற, அந்த டயத்துல கூட சொல்ற. இன்று போய் நாளை வான்னு ராமாயணத்துல இல்லை. வால்மீகி இவன் கம்பன் நாளை வான்னு சொல்றான். அங்க நாளை என்கிற சப்தத்துக்கு கூட நாளை காத்தால ஆஃப்டர் 24 hours அப்படின்னு அர்த்தம் இல்லை. நாளை என்கிற சொல்லானது இப்ப நாமே சொல்றோம், நாளைக்கு நமக்காக ஏதாவது கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கணும்னா நாளைக்கு டுமாரோன்னு அர்த்தம் இல்லை, நம்ம ரிட்டையர்ட் லைஃபுக்குன்னு அர்த்தம். பசங்க கிட்ட எல்லா பணத்தையும் எல்லாம் கொடுத்துடக்கூடாதுப்பா, இந்த கால பசங்க எல்லாம் சாதம் போடுவாரோ இல்லவோ தெரியாது. நாளைக்கு நம்ம பெயர்ல கொஞ்சம் பணம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்குன்னா நாளைக்குன்னு அர்த்தம் இல்லை. கம்பன் பயன்படுத்துறது நாளை என்பது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னா நாளைக்கு வான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா என்னைக்கு உனக்கு என்னைக்கு சொல்றதோ வாங்க அர்த்தம். ஆஸ்வாச நிதியாகி ரசீசதன்பி, உன்னை நேரம் அவன் எத்தனை தடவை சொன்னாலும் காலில் உள்ள எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தும் அவன் வந்து திருந்தலைன்றதுனால பெருமாள் தோறப்பா நிராயுதமா இருக்க, நீ உன்னை அடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, நீ போ ரெஸ்ட் எடுத்துக்கோ வா அப்படின்னு சொன்ன. உன்னுடைய வில் எல்லாமும் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு, தேரெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் பெருமாள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒருவேளை மனசு பாருவானோ, கடைசி மொமெண்ட் வரை ஒரு வைத்தியன் இருக்கான், நல்ல வைத்தியன், ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். லாஸ்ட் மொமெண்ட் வரை அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவான். அப்புறம் தான் என்ன பண்றான், அவனுக்கு என்ன உபாயமும் பண்ண முடியாதுன்னா கை விடுவான். ஒரு நல்ல டாக்டரா இருந்தானா ஒரு உயிரை விடமாட்டான். அப்பதான் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தா என்னத்துக்கு எல்லாரும் வழியை விடுறோம், ஏன் வழியை விடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு உயிர் காப்பாற்ற பண்ணணும் அப்படின்றதுக்காக. நமக்கு கூட எவ்வளவோ காரியம் இருக்கும். ஒரு உயிர் காப்பாற்றப்படுறதை விட நம்முடைய வேலை லேட்டா போறது, ஆபீஸ்ல விசவு வாங்கிக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை என்று நாம் என்ன பண்றோம், என்ன காரியமா இருந்தாலும் எல்லாரும் வழியை விடுறோம் ஆம்புலன்ஸுக்கு. அது மாதிரி ஏன் விடுறோம்னா ஒரு உயிர்ன்றது அவ்வளவு முக்கியன்றதுனால. ஒரு உயிரை போக்குறதுன்றது முக்கியம் இல்லை. ஒரு டாக்டர் கூட என்ன பண்றான், முடிச்சளவு பிரயத்தப்படுறான் நல்ல டாக்டரா இருந்தான்னா. அது மாதிரி பகவானும் தன்னுடைய ஜீவனா இருக்கிறதுனால, ஜீவன் தான் தன்னுடைய குழந்தையா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு திருந்துவானான்னு தான் பாக்குறான். பின் அப்படின்ற சப்தம் என்னன்னா, ஒருவேளை இவன் திருந்துவனும், ஒருவேளை இவன் திருந்துவனும் என்கிற எண்ணம் பார்க்கறான். மாமண்டு வெஞ்சமத்து தன்னுடைய தோல்வழியால் கை கொண்ட தானவனை பின்னோர் அறிவுவாய். பின் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா, தேவதைகள் போய் பிரார்த்திக்கும் போது கூட பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் பார்க்கலாமே அவன் திருந்துவானா பார்க்கலாமே அப்படிங்கிற. அப்போ இல்லை இல்லை அவனுடைய இது எங்களால் காலம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்போ பிரசாதாயி ஏதாவது
ஏன்னா மனசு என்பது மாறக்கூடியது. எவ்வளவு கெட்டவாளுக்கும் தடாவது ஒரு நாள் மனசு மாறலாம். அதுக்காக ஓரளவு மாறுவணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பிரகலாதாய ஏதாவது ஹனிஷேபி வரோர்ஜிதம்னு சொன்னார். பிரகலாதன் விஷயத்துல இவன் எப்ப துரோகம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போ எவ்வளவு வரோர்ஜிதம் அப்படி ஹனிஷேபி வரோர்ஜிதம்னா மாத்தி அன்வயம் பண்ணிக்கிறோம். அவன் கிட்ட எவ்வளவு வரம் இருந்தாலும் அவனை நான் போக்கிடுறேன். ஏன்னா சாதாரண தப்பு பண்றது அதெல்லாம் பெருமாள் பொறுத்து இருப்பேன். வேதத்துக்கு தூஷிக்க ஆரம்பிச்சா, யாக யஜ்ஞங்களை அழிக்க ஆரம்பிச்சா, பிரம்ம வித்துக்கள் இடத்துல அபச்சாரப்பட ஆரம்பிச்சா, பாகவத அபச்சாரப்பட ஆரம்பிச்சா நான் அவனை போக்கிடுறேன். அதனால அவன் வீட்டிலேயே குழந்தை பிறந்திருக்கான், அவன்கிட்ட என்ன பண்ண ஏதாவது பண்ண ஆரம்பிச்சான், விளையாட ஆரம்பிச்சான்னா அதுதான் அவனுக்கு அதுவரை அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு திருந்திக்கிறதுக்கு. அவங்கிட்டையும் அவன் தன்னுடைய காரியத்தை ஆரம்பிச்சான்னு சொன்னா நான் அப்ப முடிச்சுடுறேன் அவனை. பிரகலாதாய ஏதாவது ஹனிஷேபி வரோச்சிதம்னு சொன்னேன். அந்த பின் என்கிற சொல்லு பாசுரத்தினா பெருமாளுக்கு யாரையும் அழிக்கிறதுல ஆசை இல்லை, கொஞ்சம் காலம் தாவத் பிரதீட்சதா. அவாகிட்டே சொல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா, காலம் தாவத்து பிரதீட்சதா. அவன் என்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கான் இத்தனை நாளா, என் அபச்சாரத்தை விட்டு பாகவதாபச்சாரத்திட்ட போகும்போது நான் பண்றேன். அப்படி இல்லை பாகவதாபச்சாரம் இல்லாத என்கிட்ட இருந்தும் அவன் விலகிட்டான்னா பரவாயில்ல, அதை விட்டு வெளில விட்டுட்டான்னா அவனை விட்டுடலாம். ஆனால் பிரகலாதன் கிட்ட அவன் அபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான்னா அப்ப அவனை போக்கிடுறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப கேள்வி கேட்கலாம், பிரகலாதனுக்கு நிறைய தப்பு பண்ணானே, ஏன் பகவான் முதல் தப்பு பண்ண போதே விடலை அப்படின்னு சொன்னா அப்போ பிரகலாதனுடைய பெருமையே தெரியாத போயிடும் லோகத்துக்கு. ஒரு சில காலத்துல ஏன்னா நிறைய கேள்வி இந்த மாதிரி நம்ம பெரியவா பகவத் விஷயங்கள்ல இந்த கேள்விலாம் கேட்டுக்கா. சரி, இப்படி சொன்ன பெருமாள் அவன் பிரகலாதனுடைய மார்பை புதைச்சான அப்பயே அவனை ஒழிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் அப்புறம் அவன் மலையிலேருந்து போடுற வரை விஷம் கொடுக்குற வரை காட்டினான் அப்படின்னா முதலே போட்டுருந்தா பிரகலாதனுடைய பெருமை லோகத்துக்கு தெரியாது. அவன் முதல் தப்பு பண்ணும்போதே அவன் தீர்த்திருப்பான். ஆனாலும் கூட பிரகலாதனுடைய பெருமை தெரியணும். பிரகலாதன் எப்பேற்பட்ட மகாவிஸ்வாசம் கொண்டவன்னு தெரியணும். பிரகலாதனுடைய மகிமை எப்ப தெரியும்னா நல்லவா கஷ்ட காலத்திலையும் எப்படி இருக்கா, அப்பயும் அவன் எவ்வளவு பக்தாரா இருக்கான்றதுதான் பக்தாருக்கு பாடம் காட்டணும். அதனால பெருமாள் சங்கல்பிச்சுட்டு இவன் பிரகலாதனை உதைக்க ஆரம்பிச்ச போதே பெருமாள் தீர்த்து கட்டுள்ளான்னு கொஞ்சம் அவன் ஒரு சில நாள் பிரகலாதன் கிட்ட அவன் இதுவை காட்டுறதுக்கு எதுக்குன்னா பிரகலாதனுடைய பெருமை, அவனுடைய மனத்திற்பம், சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விசுவாசம். உடனே அவன் சொல்றான், துபார்ப்பா நீ என்ன கொலை பண்ணணுன்றதுக்காக என்ன கொலை பண்ண மாட்டேன், ஒருவேளை நீ என்ன கொலை ஒன்னால எனக்கு கொலை பண்ணணும்னு பகவத் சங்கல்பம் தான் நான் கொலை ஆகணே தவிர, இல்லைன்னா நீ உன்னுடைய உபாயத்தால நான் கொலை பண்ண முடியாது. காப்பாற்றுறவன் ஒரு வஸ்துவை காப்பாற்றுறதோ ஒரு வஸ்துவை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வஸ்து இனிமேல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ண வேண்டியது பகவான். இந்த வஸ்து இருக்கட்டும்னு சங்கல்பம் பண்ண வேண்டியது பகவான். நீயும் நானும் இந்த வஸ்துவை ஒழிச்சு கட்டுலாம் அல்லது இந்த வஸ்துவை காப்பாற்றலாம்னு நினைச்சா காப்பாற்றலாம். அரட்சிதம் திஷ்டதி தெய்வ ரட்சிதம், சுரட்சிதம் தெய்வகதம் வினசதி. நாம் இந்த வஸ்துவை அழிச்சிடணும்னு நினைக்கிறோம், அது அழியாத அப்படியே இருக்கும். இந்த வஸ்துவை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அதான் அழிஞ்சு போறது. அது மாத்திரம் சொல்றான் அவன். பிரகலாதனுடைய உபதேசம்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். இந்த உபதேசம் நமக்கு கிடைக்காம போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் அவங்க கிட்டப்பட்ட பாகவதாபியாரத்தை பொறுத்துறதுக்கு காரணம் அத மாதிரி சூழ்நிலையில நாம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக காட்டுறான். அரட்சிதம் திஷ்டதி தெய்வ ரட்சிதம், சுரட்சிதம் தெய்வகதம் வினஷ்யதி. கஷ்யதி இல்ல, வினஷ்யதி. இந்த வஸ்துவை நாம் காப்பாற்றி விடலாம், நாம் காப்பாற்றுவோம், நமக்கு ஆற்றல் இருக்கு, நீ காப்பாற்ற ஆரம்பிச்சேன்னா நீ நினைச்சாலும் பகவத் சங்கல்பம் தான் அது காப்பாற்றப்படும். இல்லை என்றால் நீ எவ்வளவு பிரயத்தப்பட்டாலும் அது விநாசத்தை அடைகிறது. இந்த வஸ்துவை வாண்டாம் அழிச்சு விடாம நீ நினைச்சாலும் அழிக்க முடியாது. அது பகவத் சங்கல்பம் அது இருக்கணும்னு இருந்தா இருக்கணும். கஷ்டப்பட்டு எங்கேயோ பேங்க்ல கொண்டு போய் நாம நம்ம வஸ்துவை வச்சாலும் பேப்பர்ல போடுறான் லாக்கரையே ஃபில்லின்னு போட்டான் அப்படிங்கிறான். ஒரு நாள் ஆத்துல யாரும் இல்லை, நான் ஒத்தனா இருந்திருந்தேன். காத்தால வெள்ளி சொம்பு சந்தியாவந்தம் பண்ணிட்டு வாசல்ல கணத்தங்கரையில வச்சுட்டு காத்தால 8:30 மணிக்கு சந்தியாவந்தம் பண்ணிட்டு
அப்ப வச்ச சொம்பு வாசல்ல அப்படியே மறந்து போய் திருவாமணி சாப்பிட்டுட்டு நான் ஆபீஸ் போயிட்டு ராத்திரி 7 மணிக்கு வரேன். வாசல்ல 1000 பேர் வாக்கிங் போவா சாயங்காலம் பார்க்கல. எனக்கு வச்சதும் ஞாபகம் இல்லை. வந்து ஆத்துக்குள்ள சொம்ப தேடிருக்கேன். சொம்பு காணுமே சத்தியானம் பண்றதுக்கு எங்கேயுமே சொம்பு காணுமே. நான் ஆட்டை செக் பண்றேன். ஒருவேளை சரியா பூட்டுன்னு போகணுமா, பூட்டுன்னு போலையா, யாராவது உள்ள வந்து எடுத்துக்கிட்டாரா, தோட்டத்துக்கு சரியா பூட்டலையா, சொம்பு வைக்கிற இடத்துல சொம்பு காணுமே. கடைசியில் இல்லைன்னு போய் பார்த்தா வாசல்ல அப்படியே திண்ணையில ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சுட்டு போயிருக்கேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஓஹோ எடுத்து ஆத்துக்குள்ள வைக்கிறதுக்கே மறந்து போயிட்டோம்னு. கண்டிப்பா சில பேர் கண்ணில் படாத இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திறந்த வாசல், கணத்தங்கரை வாசல்ல கிணத்து பக்கத்துல வாசலையும் நிறைய பேர் போயிட்டு இருப்பா. சாயங்காலம் 5ல இருந்து 7 வரை மனுஷா. அதுவும் அந்த நாளைக்குள்ள ஒரு 1000கணக்கானவா போவா. அவ என்ன நினைச்சிருப்பா, ஓஹோ ஆத்துக்குள்ள யாரோ இருக்கா வச்சிருக்கா. அவ கண்ணில் இப்ப மாதிரி சிசிடிவி கேமரா கூட கிடையாது. இது நடந்து 5 வருஷம் முன்னாடி. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவ மனசுல என்ன இருக்கும்னா, ஆத்துல யாரோ இருக்கா போல இருக்கு, அவ அங்க வச்சிருக்கா, அவ பார்த்துட்டு இருக்கா. ஒரு சிலர் நேர்மையானவா நம்ம சொம்புல எடுத்துக்குவானான்னு போயிருக்கலாம். எடுத்துக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா கூட அதுல அவ ஆத்துல இருந்து இப்பதான் வச்சிருக்கா, அவ யாரோ பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு இதை அப்படின்ற எண்ணத்துல விட்டுக்கலாம். ஏதோ ஒண்ணு 12 மணி நேரம் வச்சு நமக்கு அந்த சொம்பு திருப்பி கிடைக்கிறது அப்படின்னா அது ஈஸ்வர சங்கல்பம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீ என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சதாவது நான் செத்துக்க மாட்டேன். உன்னுடைய சங்கல்பமும் பகவானுடைய சங்கல்பமும் ஒத்து போனாதான் எனக்கு ஏதாவது ஏற்படுங்கிறான். இது என்ன மனத்துக்கு வேணும்? இது சாதாரணமான பாஷ்யக்காரர் கூட கீதா பாஷ்யத்துல எப்பயும் இவனை கொண்டாடுறதுக்கு காரணம், அது பிரசாதனை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சாஸ்திர விசுவாசம் பகவத் பக்திங்கிறது பிரகலாதனுக்கு சமமா உன்னதுல பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆத்ம ஜானி அவன். அதனால அப்போ பிரகலாதாய ஏதாதுக்கிய தனிஷேபி வரோஜிதம்னு சொன்னாரு. அப்படி இருந்துச்சே முதல் தப்பு அபச்சாரப்படும் போதே அவனை போக்கிருக்கலாமே சொன்னா, பிரகலாதனுடைய பெருமையும் அவன் மனத்திற்கமோ அந்த சமகாலத்துல அவன் எப்படி இருந்தான் என்பது நமக்கு பாடமாகணும். மகான்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கஷ்டமோ அந்த காலத்துல நான் கூட என்ன சொல்லுவான், இதே மாதிரியான கஷ்டம் நம்ம அப்பாவுக்கு வந்தது, அப்ப அப்பா எப்படி இருந்தேன்னு மனசுல நினைச்சுக்கிறோம். ஏன் நினைச்சுக்கிறோம்னா அது ஒரு பாடம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் போனேன். அந்த இடத்துல என்னை எங்கேயோ உட்காந்து வச்சு சாதம் போட்டா, அங்க உட்காந்து வச்சு சாதம் போடுவான்னு நான் நினைக்கல. அந்த இடத்துல மொத்த பேரும் உள்ள வெளி இடத்துல என்ன உட்காந்து வச்சு சாதம் போட்டா, இலையில சாப்பிட்றேன்னு சொன்னா விட்டு இல்ல அவளையும் அங்க உட்காந்து வைக்கங்கோ, என்னையும் இங்க உட்காந்து வச்சுங்கோ அப்படின்ட்டு அவாகிட்ட முதல்ல எண்ணம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, பாரிவா இப்படி தப்பு பண்றா, நம்ம தனியா உட்காந்து வச்சு இங்க சாதம் போட பாக்குறா. அது முன்பின் டைமா இருந்தா கூட பரவாயில்ல, சமமாவே டக்குனு இலைய பண்ணி இந்த இடத்துல நமக்கு சாதம் போடுறான்னா ஒரு ரோஷம் வருதோன்னு. அப்புறம் ஒரு க்ஷணம் நாம சாப்பிடாத போயிடலாமாண்ணா, நாம சாப்பிட்றோம்னு ஒத்துட்டு சாப்பிடாத போனா தப்பு. அப்பேற்பட்ட மகான்களுக்குலாமே ஆயிருக்கு. ஆச்சாரியா சரித்திரத்துல அப்பேற்பட்ட மகான்களுக்கே ஆயிருக்கு. நம்ம மாதிரி சாமானிய மனுஷனுக்கு என்னன்னு என்ன நினைக்கிறோம், ஒருவேளை நமக்கு கணக்க உய்ய கொண்டாடுறதுக்கு இந்த நிலை வந்தது கணக்க நாம புஸ்தகத்துல படிக்காம இருந்தோமே, ஆனால் உய்ய கொண்டாடுக்கு இதை மாதிரி ஒரு நிலை வந்தது, அப்போ அவர் அம்சேச்சுட்டுதான் வந்து அப்படிங்கிற சரித்திரத்தை நாம பார்க்காம இருந்தால் நாம என்ன பண்ணிருப்போம், அந்த ரோஷத்துல வேணா எனக்கு சாதம் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருப்போம். அப்புறம் அவளுக்கு மனசுக்கு கஷ்டம் வந்திருக்கும். நாம சாப்பிட்றதுக்கு ஒத்துருட்டோம், அப்புறம் அவள் இப்படி பிஹேவ் பண்றா, உய்ய கொண்டாடுக்கே இந்த நிலை நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம அங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அங்கே அனாவசியமா அவகிட்ட சண்டையும் இல்லை கிண்டையும் இல்லை, வேணும்னா அடுத்த தடவை அங்க போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல வரும். ஒருவேளை உய்ய கொண்டாட சரித்திரம் நமக்கு தெரியாம இருந்தா அன்னைக்கு நாம சண்டை கூட போட்டிருப்போம். அது என்ன நீ என்னையே இங்க உட்காந்து வைக்கணும், நான் என்ன மட்டமா கட்டமா ஏதாவது கேள்வி கேட்டிருப்போம். அனாவசியமா ஒருத்தர் இடத்துல மனஸ்தாபம் வந்திருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, பெரியவா மகான்களுடைய சரித்திரம் பாவனம், பகவானுடைய சரித்திரத்தை போல பாவனமாகுது. குழந்தைகளுக்கு கூட ஆச்சாரியால் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியதுக்கு அப்பா அம்மா பட்ட இன்னொன்னு நாம் பட்ட கஷ்டம் கூட குழந்தைகளுக்கு சொல்லணும். ஆமா நீ கஷ்டப்பட்டா இந்த காலத்து பசங்க என்ன பண்றது, நீ கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படணுமா அதுக்கெல்லாம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஒரு A4 ஷீட்டை எடுத்து 4 லைன் எழுதிருங்க. நான் பழைய வருஷத்து கேலண்டரை கிழிச்சு அதை பின் போட்டு வச்சுட்டு அதுக்கு பின்பக்கத்துல எழுதிட்டு, ஏன்னா நமக்கு பணம் இல்லை. பணம் இருக்கிற போது அந்த பொருள்
பணம் இருக்குன்றதுக்காக பொருளை வீண் பண்ணக்கூடாது. ஏன்னா அது மரத்தை வெட்டி பேப்பர் பண்றான், எவ்வளவு யோசிக்கணுமோன்னு நாம. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெரியவா பட்ட கஷ்டம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அது மாதிரி ஆச்சாரியால் பட்ட கஷ்டம், பிரகலாதன் பட்ட கஷ்டம், திரௌபதி கஷ்டப்பட்ட கஷ்டம், நமக்கு கஷ்டம் வரும்போது கண்டிப்பா இது பாடம் நமக்கு உதவும். ஏன்னா இப்படிப்பட்ட பல கேள்வி, அதுவும் இதிகாச புராணங்கள்ல கதையும் அதுக்கு மேல வரக்கூடிய கேள்விகளும் அதுக்கு பதிலும் இதை பெரியவா எழுதி வைக்காம போயிருந்தால் நமக்கு பதில் சொல்றது கூட கஷ்டம். அதுல பிரகலாத விஷயத்தையே 2 விதமான விஷம் கொடுத்தான் இருக்கு. அப்போ ஒரு விஷம் கொடுத்தானே, அப்பயே அவன் போலையே, அப்பயே அவன் இன்னொரு விஷம் கொடுத்தான் அப்படின்னு. விஷத்துல 2 விதம், பிரகலாதனுக்கு கொடுக்கப்பட்ட விஷத்துல 2 விதமான விஷத்தை கொடுத்தான் இருக்கு. முதல்ல கொடுத்த விஷம் பழிக்கலன்னு இன்னொரு விஷத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஏன் கொடுத்தான் நமக்கு கேள்வி கேட்டா, பொதுவாக அந்த விஷம் கொடுத்தோம் அதுலயே அவன் சாகலையே, அப்ப விஷம் ஆனா வேற ஒண்ணுதானே பண்ணலான்னு இருக்கலாம்னா, விஷத்துல ஒரு சில விஷம் ஒருத்தருக்கு உயிரை போக்கும், ஒரு சில விஷம் ஒருத்தருக்கு உயிரை போகாது, இப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. இப்ப மருந்துல கூட என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்றான், உங்களுக்கு டயபெட்டிக்ஸா, இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்தான், அதுல ஏதோ ஒரு மருந்து, அது பேர் கூட ஞாபகம் வச்சு. அப்புறம் என்ன ஆகுனா, அவன் ரொம்ப நாள் சாப்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதை விட நல்ல மருந்து ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு அதை கொடுத்தான். அதுவும் இதே தான், அந்த பேர் கூட இருக்கு, கடைசியில ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் அதுல வித்தியாசம் இருந்தது, அந்த மருந்தோட பேர் சேம், அப்புறம் அது கூட ஒரு 2 லெட்டர் ஏதோ கூட்டின மாதிரி இருந்தது. இது அதை விட பெட்டர் அப்படின்னு கொடுத்தான். ஆனா அது அவளுக்கு ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் திரும்பி போய் ஒரு சில சைடு எஃபெக்ட்லாம் தெரியாவது சொன்னா, அப்ப வேண்டாம் பழைய மருந்துன்னே மாத்தினான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மருந்துகள்ல கூட ஒவ்வொரு மருந்து ஒருத்தருக்கு ஒத்துக்கிறது ஒத்துக்கல. அவனுக்கு இந்த விஷம் இல்லாட்டா இந்த விஷம் போக்கடிக்குமா என்று 2வது பாம்பு விஷம் ஒண்ணு, சமுத்திரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷம் ஒண்ணு, அப்படிப்பட்ட ஃபுட் பாய்சன் பண்ணதுலயே 2 விதமா பண்ணிருக்கான் அவன். அதெல்லாம் கேள்வி அவன் எழுதிக்கா. ஒரு சரித்திரமா நாம ஏதோ பிரகலாத சரித்திரம் அப்படின்னா, அது பகல்ல சாகக்கூடாது, ராத்திரில சாகக்கூடாது, சாயங்காலம்னா பகல் ராத்திரி 2 தான பிரிவு அப்படின்னா, இவன் சாஸ்திரம் தெரிஞ்சு தபஸ் பண்ணி வரம் வாங்கினவன் ஒரு முகூர்த்த காலம், சந்தியா காலத்துல ஒரு முகூர்த்த காலம் 24 நிமிஷம் பகல்லையும் சேராது ராத்திரிலையும் சேராதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அது தெரியாததான் நீ கேள்வி கேட்டிருக்க. அப்போ ஒரு முகூர்த்த காலம் அது பகல்லையும் சேராது ராத்திரிலையும் சேராதுன்னு சாஸ்திரம். இது சாஸ்திரம் இல்லாத, இந்த சாஸ்திரமே தெரியாதா, அது எப்படி ஒண்ணு பகலா இருக்கும் இல்ல ராத்திரியா தான் இருக்கும், அதை பகலா தானே எடுத்துக்கணும் இல்ல ராத்திரியா தானே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நாம அப்படிதான் நினைப்போம். அப்படி இல்லை, ஒரு முகூர்த்த காலம் அது பகல்லையும் சேராது ராத்திரிலையும் சேராது, அதை பகல்னு சொல்ல முடியாது ராத்திரிலையும் சொல்ல முடியாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்போ நீ சாஸ்திர பிரகாரம் யாக யஜ்ஞம் பண்ணி வரத்தை வாங்கிடுவன், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் அது பகலும் இல்லை ராத்திரியும் இல்லை அந்த 24 நிமிஷம், அப்போ அது உனக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம், நாம எவ்வளவு புத்திசாலியா நம்ம நினைச்சிருந்தாலும் அத புத்திசாலியா நாம நினைச்சுப்போம். பொதுவா இது பெரிய தோஷம் என்னன்னா, சாஸ்திரம் வாசிக்கும் போது நமக்கு நாம சர்வஜன் நினைச்சிட்டு சாஸ்திரத்தை பார்க்கிறோம். இப்ப கூட ஒரு சிலர் இருக்கா, பிசிக்ஸை வாசிச்சுட்டு, நேற்று யாரோ ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட சொன்னேன், அவர் வீடியோ வேற போட்டேன், ஏதோ ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அது மாதிரி சாஸ்திரக்காரர்களுக்கு இது தெரியல அப்படின்னு. நான் சொல்ல விட்டு 10 நிமிஷம் சொன்னா விட்டு புரிஞ்சுட்டார் அவர். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தேசிகனுக்கு பிசிக்ஸ் தெரியாது கிடையாது, நீர் அந்த ஸ்லோகத்தை நீர் புரிஞ்சுக்கல, தேசிகன் என்ன சொன்ன நீர் புரிஞ்சுக்கல, அவர் இந்த அளவுக்கு தெரியாதவர்கள் நான் சொன்னா விட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு போறேன். அதுதான் அவசரப்பட்டு எதுக்கு பேசணும். அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்படி நாம நினைச்சுக்கலாம் நம்ம விட பெரியவன் இல்லைன்னு நினைச்சால் பகவானே நம்ம விட ஒருத்தனை காப்பான். ஒவ்வொரு மனுஷனும் அகங்காரப்படும் போது அந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு பெருமாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான். நம்ம விட வியாக்கரண வாசம் இல்லைன்னு நீ நினைச்சுட்டு பாரு, இன்னொருத்த உட்காந்து பேச ஆரம்பிச்சான்னா, இவர் 41ஆம் பட்டம் ஸ்ரீமதி காரபூர்ச்சிங்க, அவருக்கு நியாயசாஸ்திரம், அவர் பாவம் ஏதோ கிராமத்தோட இருந்துட்டு சாஸ்திரத்தெல்லாம் அவர் பாடம் சொல்லலைன்ற எண்ணம் இவாளுக்கு, யாரோ ஒரு சிலருக்கு அவ வேணும்ட்டே
இஞ்சிமேட் ஐசிங்கர் நியாயசாஸ்திர மகா கெட்டிகாரன்னு இருக்க, அந்த நல்ல எண்ணத்துல கேட்டா கூட பரவாயில்ல, கெட்ட எண்ணத்தால இஞ்சிமேட் ஐசிங்கரத்துல வந்து எனக்கு இந்த நியாயம் பாடம் சொல்லணும் அப்படின்னு கேட்டார். அவர் எதுக்காக கேட்கறேன்னா, இஞ்சிமேட் ஐசிங்கரால் இந்த நியாயசாஸ்திரமான கடினமான கிரந்தத்தை பாடம் சொல்ல முடியும், 41ஆம் பட்ட ஐசிங்கரால அதை சொல்ல முடியாதுன்றத வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு எல்லா, அதாவது இந்த அபச்சாரப்படுறது, இந்த கெட்ட எண்ணம் கொண்டு வா எப்பயும் 2 பேர் இருப்பா. இஞ்சிமேட் ஐசிங்கர் அப்போ இஞ்சிமேட் ஐசிங்கர் எவ்வளவு புத்திசாலி என்றும் லௌகியம் தெரிஞ்சவர் அப்படின்னா, நீ எதுக்கு என்கிட்ட வந்து கேட்கறாருல அப்படின்னு ஐசிங்கர் இஞ்சிமேட் ஐசிங்கர், இந்த கிரந்தத்தை ஏன் என்கிட்ட வந்து கேட்கிற, மகாதேசியன் இருக்கு அவரிடத்துல கேட்க வேண்டியதுதானேன்னு கேட்க. ஏன்னா புரிஞ்சுட்டு கேட்டு இன்னோசென்ட்டா வந்து கேட்டா பரவாயில்ல பாடம் சொல்லிருக்கலாம். அவர் வந்து ஒரு குயிக்கியோட கேட்கறேன்றத தெரிஞ்சின்ற ஐசிங்க, அதாவது இஞ்சிமேட் ஐசிங்க, பெரியவர் எதுவா இருந்தாலும் பெரிய ஐசிங்க அனுமதி இல்லாம நான் பண்ணக்கூடாது. இன்னொன்று பெரிய ஐசிங்கர் கிட்ட கேளுமே பாடம் சொல்றதுக்கு, ஏன் என்கிட்ட கேட்க, ஏன்னா அவர் பெரிய ஐசிங்கரால அந்த கிரந்தத்தை பாடம் சொல்ல முடியாதுன்ற மனசுல வச்சுட்டு அவர் கேட்கிறார். அவர் இவர் என்ன ஐசிங்கர் என்ன சொல்லிட்டு 2 காரணம் நீ பண்றதுல தப்பு, இதை பெரிய ஐசிங்கர் கிட்ட நீ கேட்டுக்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. பெரிய ஐசிங்கர் அனுமதி இல்லாத நான் பண்ணவும் கூடாது, இது தப்பு, நீ பெரிய ஐசிங்கர் கிட்ட கேளுமே அப்படின்னு. இவருக்கு என்னன்னா, ஆக்சுவலா இதெல்லாம் அவர் எதிர்பார்த்ததும் இன்னொன்னு நல்லதா போச்சு, நாம நினைச்சது அவருக்கு அந்த பாடம் சொல்ல முடியாது இவருக்கு சொல்ல முடியும்னு காட்டுறதுக்கு நாம கேட்டா நல்லதாவே போச்சு. இப்ப இந்த ஐசிங்கரை நமக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்க, இஞ்சிமேட் ஐசிங்கர் அவர் புரிஞ்சுக்கல. இஞ்சிமேட் ஐசிங்கருக்கு தன்னை விட ஐசிங்கரால பெரிய ஐசிங்கரால நல்லா பாடம் சொல்ல முடியும்ன்ற எண்ணத்துல சொல்ற. அவரை போய் கேட்டா என்னால சொல்ல முடியாது, சின்ன ஐசிங்கரை சொல்லுன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டு அவர்கிட்ட காரக்குறிச்சி சின்ன ஐசிங்கர் இடத்துல போய் இது மாதிரி சின்ன ஐசிங்கர் இடத்துல போய் பிரார்த்திச்சேன், இந்த நியாயசாஸ்திரம் வாசிக்கணும், இந்த கிரந்தம் வாசிக்கணும் அப்படின்னு, பெரிய ஐசிங்கர் சாட்சி ஆகட்டும் அப்படின்னுட்டு அதால தேவரிடத்துல பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு, என்ன கிரந்தம் அப்படின்னு கேட்டார் காரக்குறிச்சி ஐசிங்கர். கிரந்தத்தோட பேரை சொன்னார். சரி அந்த ஐசிங்கம் இருக்கட்டும், ஏழுக்கட்டும், நானே பாடம் சொல்றேன் அப்படின்னு. அப்படின்னா புஸ்தகம் எடுத்து வந்து கொடுக்கட்டுமா பூர்வாவலோகனத்துக்கு அப்படின்னு. பூர்வாவலோகனமானா ஒண்ணுமானா நீ எப்ப நாய் இருக்கோ வந்து உட்காரும், எனக்கு பூர்வாவலோகனம் இல்லாதே இந்த புஸ்தகத்தை சொல்லுவேன் அப்படின்ட்டு பெரிய ஐசிங்கர். அப்புறம் வந்து உட்காண்டா விட்டு முதல் நாள் பார்த்தலையே இவ தான் பெரிய நையாயிகன்னு நினைச்சிருந்தவருக்கு நாம நியாயசாஸ்திரமே படிக்காதவன்ற எண்ணம். அந்த காரக்குறிச்சி பெரிய சின்ன ஐசிங்கர் அந்த முதல் நாள் பாடம் பூர்வாவலோகமும் பண்ணாத, ஏன்னா க்ஷணாதூத்தம் அதார்க்கிகான்னு சொல்லுவான். ஒரு க்ஷணகாலம் ஒருத்த பாடம் சொல்லலைன்னா அவன் தார்க்கிகன் இல்லை. சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல 1 மாசம் அபியாசம் விட்டு போனால் ஓவராலா கிராமரை தெரிஞ்சுட்டு தப்பு இல்லாத பேச முடியுமே தவிர கிராமர் நுணுக்கத்தை சொல்ல முடியாது. 1 மாசம் தச்சு விட்டு போனா வியாக்கரண நுணுக்கத்தை சம்ஸ்கிருதத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அது மேத்தமேட்டிக்ஸ், ஆக்சுவலா அது ஒரு கிராமரே கிடையாது, ஆக்சுவலா அது மேத்தமேட்டிக்ஸ். எப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் பிராக்டிஸ் விட்டு போட்டா வராதோ அது மாதிரி நியாயசாஸ்திரம் 1 க்ஷணம் இல்லாட்டா, அப்படின்னா 1 க்ஷணம் மிகைப்படுத்தி சொன்னா கூட தச்சு விட்டு போன சாஸ்திரம் சொல்ல முடியாது. பூர்வாவலோகனம் இல்லாத காரக்குறிச்சி ஐசிங்கர் சாட்ச. அப்புறம் வெளியில முதல் நாள் பாடம் முடிஞ்சு வெளில வரும்போதே இஞ்சிமேட் ஐசிங்கர் அவரை பார்த்து சொன்னாராம், புரிஞ்சுதா இப்போ மகாதேசியன் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுதா, நீ நல்லெண்ணத்தோட வந்து கேட்டுதான் நான் கூட சொல்லியிருப்பேன், நீ நல்லெண்ணத்தோட வரலன்னுதான் உமக்கு உம்மை விட நியாயம் வாசவா இல்ல, இந்த புஸ்தகத்தை உமக்கு பாடம் சொல்றதுக்கு யோக்கியதை இருக்குவா இல்லைங்கிற மாதிரி நினைச்சுட்டு கேட்கவே தான் நான் சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா, நீ எந்த நிலையில இருக்க, ஐசிங்கர் எந்த நிலையில இருக்கேன்னு புரிஞ்சுதான்னு இஞ்சிமேட் ஐசிங்கர் கேட்டேன்னு சரித்திரம். இது சொன்னா பகவான் வந்து அகங்காரப்படும் போது யாரோ ஒருத்தரை கொண்டு காட்டுவான். என்னை விட படிச்சவன் இல்லைன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் உன்னை விட படிச்சவன நீ பார்த்துட்டு தான் போவ இந்த உலகத்தை விட்டு. அது மாதிரியாக அவனுக்கு திருந்துவான் அப்படின்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பகவான் வந்து அவ வீட்டுல அவன் பிரசாரங்கிட்டே போகும். உலகத்தெல்லாம் தன்னுடைய 1000 மன்னவன் வானமும் வானவர்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல் வழியால் கை கொண்ட தானவன் அவன் பிள்ளைகிட்டையே தோக்க ஆரம்பிச்சான்.
அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒத்த இடத்துல இருந்தே பெருமாள் அவனுக்கு புத்தியை புகட்டினான். அந்த வீட்டுல பிறந்த அந்த பிரகலாத ஆழ்வாரத்துல இருந்து நமக்கு பாடத்தை புகட்டினான். அதுக்காக சில காலம் சென்ற பின் ஒருவேளை திருந்துவாரோ என்று பார்த்து பிரகலாதா ஏதாவது அங்க பின் என்கிற சொல்லுக்கு சில காலம் பெருமாள், பின்னா ஆஃப்டர் வேர்ட்ஸ் அர்த்தம் இல்ல, பின்னா கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமையோட பெருமாள் கொஞ்ச நாள் பொறுமையோட பார்த்து திருந்துவானோன்ற அவகாசம் கொடுத்து, ராவனுக்கு அவகாசம் கொடுத்தா மாதிரி இவனுக்கு அவகாசம் கொடுத்தோன்னு அர்த்தம் பின் என்பதற்கு. அப்படி இல்லாட்டா அதாவது வேண்டுரை கேட்டு அவை கேட்பித்துன்னு சொன்னா போறோம், மீண்டு அவை கேட்பித்து அப்படின்னு சொன்னா அப்ப மீண்டுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். காலலம்பி ஆச்சமனம் பண்ணினா காலலம்பி, அதற்கு பின் ஆச்சமனம் பண்ணின்னு சொல்ல வேண்டாம். காலலம்பி ஆச்சமனம் பண்ணி அப்படின்னு சொன்னாலே பின்னுன்றது தானா தெரியுது. அது மாதிரியாக இங்க பின்னு சப்தம் போட்டாவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லாத ஆழ்வார் பயன்படுத்திருக்க மாட்டேன். அப்படின்னா அவன் திருந்துவானோ என்று பார்த்திருந்து திருந்தாத போதும் ஒருவேளை என்னடா பிரகலாதன் விஷயத்துல இது பண்ணா இது பழிக்க மாட்டேங்கிறத என்னாவது தெரிஞ்சிருக்கலாம். முதல் ரெண்டு பாரதாபியார் பட்ட உடனே பெருமாள் ஏன் கிடைக்கல, ஏன் ஒரு சில நாட்கள் ஒரு சில தப்ப பிரகலாதன் விஷயத்துல பண்ண விட்டான் அப்படின்னு சொன்னா அப்பயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். என்னடாப்பா மலையிலேருந்து போட்டா இவன் போயிச்சு வரான்னாவது யோசிச்சு திருந்திருக்கலாம். என்னடாப்பா ஒரு விஷயம் கொடுத்தா இவன் போக மாட்டேன்னா அதுக்கும் திருந்தலை அப்படின்னு அர்த்தம். அப்பயும் வாய்ப்பு கொடுத்துருக்கான். அது மாத்திரம் இல்ல, இந்த பிரகலாதனால நமக்கு பாடம் கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு இத்தனை கேள்வி ஒரு அவதாரம்னு சொன்னா அந்த நிசுமாவதார விஷயத்துல எவ்வளவு சந்தேகம் வரும், அவ்வளவு சந்தேகத்துக்கும் பெரியவா பதில் சொல்றார். முக்குரைகளுடைய கதாவந்த ஸ்தோத்திரத்துல அவர் போட்டுக்க பதங்கள்ல ஒரு சில பதில்கள் வருது. நமக்கு ஐயங்கர் இந்த திருவுலத்தை வச்சுட்டுதான் இந்த கதாவந்த ஸ்தோத்திரம் இந்த பதம் போட்டிருக்கேன்னு நமக்கு புரியுற மாதிரி வருது. அவ்வளோ இருக்கு விஷயம், சூக்ஷம் இருக்கு. அதுக்காக என்ன பண்ண அப்படின்னா பிரகலாதனுடைய பெருமை நமக்கு தெரியாம போயிட்டு இருக்கோம். அப்படின்னா சாஸ்திரத்திலையும் அவனுக்கு எந்த அளவு ஆத்ம வித்தா இருந்தான், அவன் ஆத்மாவை தெரிஞ்சிருந்தவனா இருந்தான். அப்படின்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, சரீரத்துக்கு அழிவு, இது சாஸ்திரம். ஆனால் நம்மால இரண்யகசிபால நம்ம ஒருவேளை பகவத் சங்கல்பம் பண்ணி நமக்கு இப்படி மரணம் ஏற்படுனா அது இரண்யகசிபு வியாதிக்கால வரலாம், அப்பாவால வரலாம். எப்படியும் ஆத்மா அழிய போறது, சரீரம் போக போறது, இன்னைக்கு இல்லடா நாளைக்கு போக போறதுன்னு அது அவ்வளவு சரீர விஸ்லேஷத்தை அவ்வளவு சகஜமா எடுத்துக்க, ஒரு சரியா அவ்வளோ சுலபமா லைட்டா எடுத்துக்கிற மனோபாவம் ஒரு ஆத்ம வித்துக்கு இருக்கும் என்பதை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அபச்சாரத்தை பாகவதாபச்சாரம் பண்ண வச்சான் பகவான். அதனால பின் ஓர் அறிவுருவமாகி ஒப்பற்ற சிங்கமானவன், ஓர்ந்த சப்தத்துக்கு ஒப்பற்றன்னு அர்த்தம், ஒப்பற்ற சிங்கமானவன், அறியும் ஆளுருவமானவன். இப்படி விகாரமான லோகத்துல அது விகாரமான ரூபம். ஆனா அது அழகா இருக்கிறதால தான் அவனை அழகிய சிங்கன்னு சொல்றான். அதாவது எந்த உருவம் பார்க்க சகிக்காம இருக்கணுமோ, ராமன் அழகா இருக்கிறது அது ஆச்சரியமே கிடையாது. எது ஒண்ணு அழகா இருக்கக்கூடாத உருவமோ அந்த உருவம் அழகா இருந்தா அதுதான் உயர்ந்தது. இப்போ அழகிய சிங்கன்னு சொல்றான், அது மாதிரியாக அழகிய ராமன் அழகிய கிருஷ்ணன் சொல்றதே இல்லை, நிருசிம்மனுக்கு தான் சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்றது கேள்வி. அப்ப ராமன் அழகு இல்லையானா ராமன் அழகு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ராமன் அழகா இருக்கிறதோ, கிருஷ்ணன் அழகா மயில் பீலியை வச்சுட்டு புல்லாங்குழலை வச்சுட்டு அவன் இருக்கிறது அழகு இல்லைன்னு அர்த்தம். எந்த உருவம் அழகு இல்லாமல் இருக்குமோ, எந்த உருவமானது இயற்கைக்கு மாறுபட்டதாக இருக்குமோ அது அழகா இருக்கிறதுனால அதுக்கு அழகிய சிங்கர்னு பேரு. அப்படி சொல்றதுனால ஓர் அறிவுருவமாகி எதவராத சகஸ்ரமஜஸ்ரதம், ஓர் அறிவுருவமாகி பின்னுமோ அறிவுருவமாகி எரிவிழித்து. அப்புறம் பாகவதாபிச்சாரத்தோட கொடுமைய அவன் எரிவிழிச்சது எல்லாம் பாகவதாபிச்சாரத்தினால. தொடர்ந்து பாகவதாபிச்சாரம் தன் மனசை மாத்திக்காது, அதனால கோபப்பட்டு எது அபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய போர்த்தாழ்வான் சாகிற எது அபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாமகத்து வரதத்தேன வரதராஜ ஸ்லோகத்துல சாகிறார் 68வது ஸ்லோகத்துல. எது அபராத சகசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகத்து வரதத்தேன சிரந்தம் அவிக்கிரியா விகிதம் அத்பத நிர்பஜனா தகாஹ.
அவன் ஹிரண்யகசிபு அபராத சகஸ்ரம் பண்ணிருக்கான், 1000 தப்பு பண்ணியிருக்கான். அவன் கொஞ்சம் ஒரு நாள் கூட தப்பு பண்ணாதவன் இல்லை. 10 நாள் தப்பு பண்ணா 10 நாள் தப்பு பண்ணல, அப்படி இல்லை. அஜஸ்ரஜம். அவனால தப்பு பண்ணாதான் தூக்கம் வராது. நாங்க ராமாயண புஸ்தகத்தை எடுத்து ஏதோ ஒரு ஸ்லோகம் வச்சுக்காட்டா எனக்கு அன்னைக்கு நாள் போனதே பிடிக்காதுன்னு சொல்றோம்னா, இந்த மாதிரி அவன் அபராதம் பண்ணாக்கா அவனுக்கு அன்னைக்கு நாள் போனதாவே கணக்கு கிடையாது. அப்படி அபராத சகஸ்ரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவது வரத சேன சிரந்தும் அவிக்கிரியா. உனக்கு மாறுபாடு, உன் உருவத்திலயும் மாறுபாடு வரல, மனசுலயும் மாறுபாடு வரல. விகிரிம் அர்ப்பக நிர்பஜனாது அகாஹா. ஆனால் இவனுக்கு பிரகலாதனுக்கு அவன் துரோகம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்பயே நீ கோபத்தை அடைஞ்சா, உருவத்தினுடைய மாறுபாட்டை ஏற்றுக்கொண்டாய், மனசுல அறிவுரமாகி எரிவிழித்துன்னா நெருப்பு கக்கும்படியாக எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாய் எயிற்றொடு இது எவ்வுரு என்று இருந்துவானோர் கலங்கியோட இருந்த அம்மான் என்று சாய்க்கிற கலியன். அது அவனுடைய பகவானுடைய கண்கள், அவன் இரண்யகசிபுவை பார்த்த போது பகவானுடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னா தேவதைகளுக்கு கூட பயப்படும்படியாக இருந்தது அப்படின்னு சாய்க்கிறா. அப்படிப்பட்டவன் பொன்னவிலும் வெஞ்சமத்து கொள்ளாதே. அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவை யுத்தம் பண்ணி கொள்ளாமல், யுத்தமே பண்ணல, ஹிரண்யகசிபோட யுத்தமே பண்ணல, அவன் எதிர்பார்க்கல. இப்படி பெருமாள் வருவார், 2 ரூபத்தோட வருவார், கம்பத்திலேருந்து வருவார், இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பிரகாரம் என்னன்னா அவனுடைய கண்டிஷன் போட்டதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எண்ணம். ஒருவேளை ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பெருமாள் ஆயுதம் எடுத்த மாதிரியா ஒருவேளை சொல்லுவான். அவன் கேட்ட வரத்துல லூப் ஹோல்ஸ்லாம் இல்லை. அவன் இந்த 24 நிமிஷம் ஒரு முகூர்த்தமானது பகல்லையும் சேராது ராத்திரிலையும் சேராதுன்றத ஒருவேளை சாஸ்திரம் வாசி அவன் கேட்டிருந்தான்னு வச்சுக்குமே, பகல்லையும் ராத்திரிலையும் சந்தியா காலத்திலையும் அப்படின்னு கேட்டிருந்தான் அப்படின்னாலும் கூட பெருமாள் வந்திருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆயுதம் எடுத்து பகவான். அது மாதிரி நீ பெருமாள் வரம் கொடுத்தாவனா தன் வார்த்தைக்கு தான் கட்டு பண்ணலாம். பிரம்மா கொடுத்த வரத்துக்கு பெருமாள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாள் ஏதாவது ஒரு வரம் கொடுத்தா அதுக்கு பிரம்மாதிகள் கட்டு பண்ணலாம். பிரம்மாதிகள் கொடுத்த வரத்துக்கு பெருமாள் கட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ கலெக்டர் போட்ட ஆர்டருக்கு தாசில்தார் கட்டு பண்ணலாம். தாசில்தார் ஏதோ தன்னேச்சியா ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு கலெக்டர் கட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாசில்தாரோட ஆர்டர் தப்பா இருந்தா கலெக்டரால அதை கேன்சல் பண்ண முடியும். அப்படிச்ச தேவதாந்தரம் கொடுத்த வரத்துக்கெல்லாம் பெருமாள் கட்டு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவன் உண்மையிலேயே எந்த விதமான லூப்போல் இல்லாத அந்த அந்த வரத்துல அது மாதிரி ஒருத்தன் பிறந்து கொலையே பண்ண முடியாதுன்னு வாங்கியிருந்தாலும் பெருமாள் கொலைதான் பண்ணுவார். ஏன்னா அவனுக்கு இந்த இந்த இவன் கேட்கிற வரம் எதுவும் பெருமாளை கட்டுப்படுத்தாது. ஆனாலும் பெருமாள் என்ன பண்ண பக்தசிய தான தன் கீழே இருக்கவன் ஏதோ ஒரு வரம் கொடுத்தான்னா அதை முடிஞ்ச அளவு காப்பாற்ற முடியுமானா அதை காப்பாற்றலாம்னு வந்த. ஒன்னும் நீ புத்திசாலியா நினைச்சிட்டு இருப்ப. ஒரு ஜீவன் எவ்வளவுதான் தன்னை புத்திசாலியா நினைச்சிருந்தாலும் அந்த பெருமாளை எதிர்க்கிறதுக்கு உபயோகப்படுத்தினான்னா நாம உண்மையில புத்திசாலி கிடையாது, சர்வஜன் இல்லைன்னு காட்டுறதுக்காக பெருமாள் பண்ண. ஒண்ணு அவன் கேட்டதுல அந்த வரத்தை பொய்க்கும்படியாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற போது அந்த வாய்ப்பை அந்த தான் ஒரு பதவியில உட்காந்து வச்சா விட்டு அந்த பிரம்மா வார்த்தையை பொய்க்க வேணாம். அங்க பக்த தானவ சிசோகோ பரிபாலனாயன்றதுக்கு பல அர்த்தத்துல பக்த சப்தம் பிரம்மாவை சொல்றது, பக்த சப்தம் பிரகலாதனை சொல்றது அப்படின்னா வியாக்கியானம் பண்றா. அப்போ பிரம்மாவுடைய வார்த்தை தன்னால பதவி கொடுக்கப்பட்ட பிரம்மா வார்த்தைய பொய்க்காமலே அவனை கொலை பண்ண முடியும்னா ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அந்த வாய்ப்பை நாம ஏன் பயன்படுத்தி கூடாதுன்னு பகவான் வந்தாருன்னு அர்த்தம். அதுக்காக இவங்கிட்ட பொன்ன விலம் வெஞ்சமத்து கொல்லாதே. கொலையினாலே நவிலும் கொலையை ஏற்படுத்தக்கூடிய பெஞ்சமத்திலே யுத்தத்திலே அவனை கொல்லாமே வல்லாளன். அவனுக்கு பேரு ஹிரண்யகசிபுக்கே வல்லாளன் போடுற. அப்படிப்பட்ட பராக்கிரமம் உடையவன் மண்ணு மணி குஞ்சி பற்றி, குஞ்சி அப்படின்னா தலை மயிருக்கு பேரு. அப்போ தலையில கிரீடம் அவன் நினைச்சான் இந்த குழந்தை பைத்தியகாரமா பேசுறது கம்பத்துல இருந்து பகவான் ஒரு காலம் வரமாட்டான்னு நினைச்சான்.
அவன் தட்டின உடனே பெருமாள் வந்ததே அவனுக்கு உயிர் போயிடுது. எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தா அப்பயே சக்தி போயிடும் ஒரு மனுஷனுக்கு. இவன் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தா அந்த ஷாக்லயே அவன் உயிர் போயிடுது, பாதி உயிர் போயிடுது. இவன் என்ன தன் கிரீடத்தை வச்சிருந்து இந்திராதிகள் எல்லாம் ஆயிரக்கண் வானவர்கோன் ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர்கம் பொன்னுலகம் தன்னுடைய தோல் வழியால் கை கொண்ட ராணவனேன்னு எதிர்பாராதவன் கம்பத்திலிருந்து பெருமாள் வந்தது மாத்திரம் இல்லாமல் அவன் கிரீடத்தை தலை முடிய பிடிச்சு இழுத்த அப்பயே அவனுக்கு போயிட்டு. ஒரு சிலர் இன்டர்வியூல ஆரம்ப கேள்வியெல்லாம் அட்டன் பண்ணி அப்புறம் டஃப்பான கேள்வி வந்தா பரவாயில்ல, கொஸ்டின் பேப்பர் வாங்கினான் பையன். கொஸ்டின் பேப்பரை முதல்ல படிக்கிறதுல லாபம். வாத்தியார்கள் என்ன சொல்லியிருப்பா, எக்ஸாம் ஹாலில் போனா முதல்ல மொத்த கொஸ்டின் பேப்பரையும் படிச்சுருக்கு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு, மேலே எவ்வளோ இதுக்கு 3 hours, ஒரு சில டைம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எழுத வேண்டிய அளவு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்றத, இன்னும் ஒன்று எதை சூஸ் பண்ணலாம் எதை விடலாம், பல லாபம் இருக்குன்னு படிக்க வைப்பா. அது மாதிரி இவனுக்கு ஆரம்பத்திலேயே டஃப்னு தெரிஞ்சா அதுல இன்னொரு நஷ்டம் என்ன ஒண்ணு அப்படி இருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் அப்படின்னா பயத்துல பெதறி போய் எழுதுறதுலயும் ப்ராப்ளம் வரும். எல்லாத்துலயும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. ஐயோ இவ்வளோ டஃப் கொஸ்டினா, நமக்கு தெரியாதானே அதிகம் இருக்குன்னு நினைச்சானா தெரிஞ்ச அந்த பதட்டத்துல தெரிஞ்சதையும் சரியா பண்ண மாட்டான். அப்ப இன்டர்வியூல முதல் 4-5 கொஸ்டின் வாழும் நன்னா பண்ணிட்டு அப்புறம் பதில் சொல்ல தெரியாட்டா மூச்சு பிடிக்குவான், ஒரு சமாதானம் இருக்கும். முதல் கொஸ்டினே இவனுக்கு பதில் பண்ண முடியாட்டா மீதி இன்டர்வியூ சரியா இருக்காது. அது மாதிரி இவன் எதிர்பார்க்கவே இல்லை, பெருமாள் தோன்றுவான்னு எதிர்பார்க்கல. தோன்றது மாத்திரம் இல்லை, அவனுடைய குஞ்சியை பிடிச்சிட்டார். குஞ்சின்னா குடுமி, அந்த குடுமியை பிடிச்ச உடனே இவன் செத்துக்கான்றார் ஆழ்வார். அப்பயே அவனுக்கு பலம் போயிருக்கு அப்படிங்கிறார். ஏகாதிபத்தியம்னு சொல்லி தலையில கிரீடம் வச்சுட்டு ஆயிரக்கண் வானவர்களுடைய லோகத்தெல்லாம் தான் மிரட்டின்று இருந்தவனுக்கான ஹிரண்யாய நமகான்னு சொல்லுங்கோ, யாகம் பண்ணுங்கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தானே. அப்படிப்பட்ட மணிமுடி, மணி குஞ்சுன்னா மணிமுடி, அந்த கிரீடத்தோட கொடுக்கு தலையை ஒருத்தன் பிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நிருசிம்மன் வருவான்னு எதிர்பார்க்கல. வந்ததுக்கு நிருசிம்மன் அவன் மணி குஞ்சியை பிடிச்ச உடனே, மணி மகுடத்தை பிடிச்ச உடனே அப்பயே செத்து போயிட்டான் அவன். அப்புறம் பெருமாள் கொண்டு வந்து உயிர் போலையதோட செத்த நடைப்பிணமாயிட்டான் அவன் அர்த்தம். இரண்யகசிபு நடைப்பிணமாயிட்டான். அவன் அப்படியே அந்த குடுமையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து மடியில வச்சுட்டு ஏற்கனவே செத்த போனத்தை பெருமாள் கீழ மாதிரிதான் கீழினார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் மிருக பிராயன் ஆயிட்டான், சபமாயிட்டான். கம்பத்திலேருந்து வந்த போது முதல் ஷாக்கு, 2வது ஷாக்கு இவன் என்ன ஹிரண்யாய நமகான்னு சொன்னா கேட்டாகணும், அப்படி சொல்லி யாரை ஞாதிகள் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு நான் பலசாலின்னு கிரீடம் வச்சுட்டு இருந்த அவனுடைய இந்த கிராமத்துலாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இது கடன் கொடுத்துட்டா நம்பிக்கையில கடன் கொடுப்பான், அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான், எங்கேயா போகும்போது ஒரு தடவை 2 தடவை கேட்டு பார்ப்பான், இல்லைன்னா கழுத்துல துணியை போட்டு இப்படி பிடிச்சிடுவான். அப்போ அது பெரிய அவமானம் உடனே என்ன பண்ணுவான்னா ஆட்டை வித்து கூட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவான். ஏன்னா அது ஒரு பெரிய அவமானம், அவனுக்கு அது ஒரு ஹெவி ஷாக் ஆயிடும். இவன் வருவான்னு எதிர்பார்க்கல, வந்த உடனே ஏகாதிபத்தியம் என்று நான் ஹிரண்யாய நமகான்னு சொல்லி யாகம் பண்ண சொன்னா எல்லாரும் பண்ணுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு எடுத்த உடனே கிரீடம் இருக்கிற அந்த குடுமையை பிடிச்சிட்டான் பகவான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பயே அவன் மிருகப்பிராயன் ஆயிட்டான். ஆக்சுவலா பெருமாள் ஒரு சவத்தை நடத்தி கூட்டு வரா மாதிரி கூட்டு வந்து மடியில நேரம் சாய்க்கிற ஆழ்வார். அதுக்காக மண்ணுங்கிற சப்தம் என்ன இருக்குன்னா ஏகாதிபத்தியத்தை காட்டக்கூடியதாகவும், அதுல கைப்பற்றுது அப்படின்னா அவமானம். அதாவது என் தலையில நீ பிடிச்சிட்ட, என் தலையினுடைய மயிர் முடிய குடுமையே நீ பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அது பெரிய அவமானம். அந்த அவமானத்திலேயே அவன் செத்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக ஏகாதிபத்தியத்துக்கு சூச்சிதமாக இருக்கக்கூடிய மணி குஞ்சி, அதாவது மணி மகுடம், அதுல மணி முடிய பற்றி வர ஈர்த்து, அதுதான் இந்த சிங்கம் எல்லாம் ஏதாவது ஒரு இரையை கடிச்சு ஒரு அடி அடிக்கும் சிங்கம், அது சுருண்டு போயிடும் அந்த மான், அப்புறம் வாயால கடிச்சு இழுத்துட்டு வரும். இந்த வாசப்படி வரை பெருமாள் மடியில வச்சுக்கிறதுக்கு
சிங்கம் ஒரு அடி அடிச்ச உடனே அந்த மான் போயிடும், உயிர் போயிடும் அதுக்கு. அதை பல்லால கழிச்சு இருக்கு வந்து மடியில வச்சுக்கிற மாதிரி இவன் நிரும்மன் கையால அவனுடைய முடிய மணி குஞ்சிய பிடிச்ச உடனே அவன் உயிர் போன பிராயம். ஆக்சுவலா உயிர் போல, உயிர் போனதாதான் கணக்கு. அவமானத்தாலையும் பயத்தாலையும் அவன் உயிர் போயிருக்கு. அந்த சிங்கம் எப்படியானா மான தன் குகை வரை இழுத்துன்னு வந்து சாப்பிட்றதோ அது மாதிரியாக மிருத பிராயனான ஹிரண்யகசிபுவை அந்த தலைமுடியை பிடிச்சுன்னு இழுத்துன்னு வந்து மடியில வச்சுட்டவன் வர ஈர்த்து அப்படின்னா என்னன்னா இழுத்துன்னு வந்துன்னு அர்த்தம். இழுத்துன்னு வந்துன்னா என்ன அர்த்தம்? உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா உயிர் போலன்னு பிரமாணம் சொல்லிருக்கேன்னா அவன் செத்த கணக்கு அப்படின்ட்டு ஆழ்வார். அதனாலே தன்னிடம் வரும்படி ஈர்த்து அப்ப அவமானப்பட்ட பொழுது அவனுடைய உயிர் போயிட்டதாக கலியனுக்கு திருவுள்ளம். அதனாலே பிணத்தை இழுத்து வரும் போல இழுத்து வந்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி நான் ஆசைப்படுறேன், கல்யாண நான் வந்து அவன் மடியில படுத்துக்க ஆசைப்படுறேன். கணபுரத்து பெருமாள் நாச்சியார் கோவில் பெருமாளுடைய மடியிலே கல்யாண நான் படுத்துக்க ஆசைப்படுறேன், ஆனா அந்த ராட்சசன் படுத்துனான் அப்படின்ற எண்ணம் துணிக்க சொல்ற. தன்னுடைய தாள் நான் படுத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல அந்த ஹிரண்யகசிபுவை படுக்க வச்சுட்டு தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தி அவனுடைய பொன்னகலம் போந்து அடுத்த வாரம் சொல்றேன். கவியா நாயிருக்கு கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சமுதிர பாதுகா சேவக ஸ்ரீவன் கிழகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் கிழகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ. ஆச்சாரியர்கள் அவளோட சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இன்னைக்கு அந்த 2 எக்ஸாம்பிளுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பசுமாச்சாரம் எப்படி வச்சாலுமே ரொம்ப சுவாமிகாச்சரிதமும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடியன் நாளைக்கு காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். அடியன் எல்லாருக்கும் தன்யவாதங்கள். நாளைக்கு